மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி. سبايدر 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 وعملنا سبايدر مان كده بالعافيه يا جدعان وعملنا سبايدر مان. ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நம்ம கோயம்புத்தூரில் குமிட்பதி அப்படிங்கிற இடத்துல 3000 வருஷம் பழைய ஒரு குகை ஓவியம், அதாவது கேவ் டிராயிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி அங்கே போய் விசிட் பண்ணி அதை போய் பார்க்க போகிறோம். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். குமிட்பதி போகிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற ரூட் எதுனா, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இனிஷியலாக சுங்கமில் ஸ்டார்ட் பண்ணேன். சுங்கமில் ஸ்டார்ட் பண்ணி உக்கடம் வழியாக அப்படியே இங்கே மதிக்கரை ரோடு போய் அப்படியே வந்துட்டு குமிட்டிப்பதி ரீச் ஆக போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட பிளானாக இருக்க போது. குமிட்டிப்பதி அப்படிங்கிறது பேசிக்காக ஒரு சின்ன ஒரு மலை, அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு முருகன் கோயில், ரொம்ப பழைய முருகன் கோயில். ஈவன் அதுக்கு வந்துட்டு காம்பவுண்ட் வால் கூட கிடையாது. அந்த ஒரு கோயிலுக்கு சைடில் தான் வந்துட்டு நம்ம தேடி இப்போ போகிற அந்த குகை இருக்குது. அந்த குகையில் தான் வந்துட்டு அந்த கேவ் டிராயிங்ஸ் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வாங்க ரைடை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே பேசிட்டு போகலாம். இனிஷியலாகவே குமிட்டிப்பதி அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ நம்ம எந்த மாதிரி இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். குமிட்டிப்பதி அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இங்கே வந்துட்டு ஒரு இவ்வளோ பழமையான ஒரு குகை, அந்த இடத்துல வந்துட்டு டிராயிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு தமிழ்நாடு ஆர்கியாலஜி ரிசர்ச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி சொல்கிற வரைக்கும் அது யாருக்குமே பெருசாக தெரியாது. அதோட அருமை என்ன அப்படிங்கிறது பெருசாக யாருக்கும் தெரியாது. ஆனால் இதில் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்னுமே அதை அவங்க கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு அப்புறம் கூட நிறைய பேருக்கு இன்னுமே அதோட அருமை தெரியாமல் தான் இருக்குது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத நாங்கள் போய் ஒரு வீடியோ எடுத்திருக்கிறேன். அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். உன்னோட பேட்டைக்கு நான் தாண்டா வாசு ரகல முட்டாக்கா சீனு வர சிட்டாதே சிங்கல முட்டாக்கா சிங்கல செலே எங்க முட்டாக்கா சிங்கல முட்டாதே ரகல முட்டாக்கா சிம்பல செவுலே கருப்பு தோலோட சிங்கவர சீனோட இறங்கி பார்த்த பார் சும்மா கீழே.
நாம் இப்போது குமிட்டிப்பதி அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். அப்பா கிட்டத்தட்ட உச்சி வெயில். ஆமாம், நாக்கு தெளிகிறது நடக்கிறதுக்குள்ள. இந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கீழே கேட்டப்போ. இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுற யாராக இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் இந்த வெயில் தாழ அந்த மாதிரி டைமுக்கு வந்துடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் காலையில் அந்த மாதிரி வந்துடுங்க. ஏன்னா கீழே வந்துட்டு அந்த படி ஏறி காலெல்லாம் நடுங்கி ஆனந்த் பாபு, அந்த பழைய ஆக்டர் ஆனந்த் பாபுன்னு ஒருத்தர் இருப்பார், அவரை மாதிரி ஸ்டெப்பு போட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு டைமுக்கு மேலே. அவ்வளோதான், மலைக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு அடுத்தது வந்துட்டு குகைக்கு போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம குகைக்கு அந்த போகிற வழியில் தான் போயிட்டுருக்குறோம். இது கோயில் வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஒரே இடம் தான். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்க அப்படின்னம்னா ஒரு சின்ன ஒரு பாதை மாதிரி போகுது, இந்த நடந்து உருவாக்குற மாதிரி பாதை ஒன்று போயிட்டுருக்குது. இந்த இடத்துல முன்னாடி ஒரு காலத்தில் வந்துட்டு யானை சந்தை நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. அது ஏன் ஸ்பெஷலாக வந்துட்டு யானை சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த டிராயிங்ஸ் எல்லாத்தையும் வச்சு அந்த இது வந்துட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த இடத்த சுற்றி இருக்கிற ஊர்களோட பேர். மாவுத்துப்பதி, மாவுத்து அப்படின்னா யானை பாகன், பதி அப்படின்னா தங்கி இருக்கிற இடம், யானை பாகன் தங்கி இருக்கிற இடம். ஸோ அதுக்கு வந்துட்டு மாவுத்துப்பதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பேர் வந்திருக்குது. ரெண்டாவது, வேலந்தாவளம். ஸோ சங்ககால இலக்கியங்களில் வந்துட்டு வேலம் அப்படிங்கிறது வந்துட்டு யானையை குறிப்பிடுறத ஒரு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேலம் அப்படின்னா யானை, தாவளம் அப்படின்னா சந்தை. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இது யானை சந்தை நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இந்த இடத்துல சொல்லப்படுது. ஸோ வரது வந்துட்டு நார்மலாக எல்லாருமே வந்துட்டு ஒரு டூரிஸ்ட்டு அவங்களாம் வர மாதிரி ஒரு பாதையெல்லாம் யாரும் உருவாக்கியெல்லாம் வைக்கல. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். இவ்வளோ நேரம் தேடி கண்டுபிடிச்சி மலை ஏறி மூச்சு வாங்க நடந்து வந்ததுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு மாதிரி ஒன்று கிடச்சிருக்குது. ஸோ இதுதான் நம்ம தேடி வந்த அந்த 3000 வருஷம் பழமையான அந்த குகை ஓவியங்கள். அந்த குகையில் பார்த்தா நிறைய அந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன துளை, அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய பள்ளம், அந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் மேபி அவங்க சமைக்கிறதுக்கு, அவங்களோட ஆயுதமெல்லாம் வைக்கிறதுக்கு, அவங்க பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருந்துக்கலாம். ஆனால் இதில் பெரிய வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சில அந்த படிப்பறிவு இல்லாத, இந்த ஹிஸ்ட்ரியோட முக்கியத்துவம் தெரியாத சில பேர் என்ன பண்ணுறானுங்கன்னா, சாக் பீஸ் எடுத்து
அந்த டிராயிங் மேலே வரைஞ்சி விட்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ யாராச்சும் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் யாருக்காச்சும் கண்ணில் பட்டுது அப்படின்னா அது இங்கே பாருங்கள் போஸ்டர்லாம் ஒட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ இது நம்ம கோயம்புத்தூருக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு. ஸோ இது ஒரு அஃபிஷியல் யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா இதை வந்துட்டு இந்த வரலாற்று ஆய்வாளர்களுக்கு அவங்களோட ஹெல்ப்போடு வந்துட்டு இதை கொஞ்சம் பாதுகாத்து இதை வந்துட்டு காப்பாற்றி கொண்டு போனால் தான் நம்மளோட வரலாறு வந்துட்டு எவ்வளோ பழமையானது அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வரும். இந்த மாதிரி இழந்தது நம்ம நிறைய இருக்குது. இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகும்போது ரொம்பவும் எப்படி சொல்லணும், மனசு நிறைஞ்சு போனேன். ஏன்னா வந்துட்டு இங்கே வந்ததில் வந்துட்டு நிறைய நல்ல விஷயம் எனக்கு நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இவ்வளோ பழமையான ஒரு டிராயிங்கை வந்துட்டு நான் நேரில் விட்னஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸும் ஒரு சைடு இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன அப்படின்னா, நான் அந்த இதை முடிச்சுட்டு கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஃபேமிலி வந்து எங்களை பார்த்து பேசி அவங்க ஆக்சுவலாக வந்துட்டு என்னையும் அவங்களோட ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பையனை வந்துட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது போக முக்கியமாக வந்துட்டு அந்த கோவிலோட பூசாரி அவர் சாப்பிட போகிற டைமையும் அவர் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்காமல் எனக்காக அந்த இடத்துல இருந்து வெயிட் பண்ணி அந்த கோயிலை பற்றியும் அந்த இடத்துல இருக்கிற அந்த குகையை பற்றியும் அங்கே நடந்த ஆராய்ச்சியை பற்றியும் 1 மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த வீடியோ மூலிமா அவங்க 2 பேருக்கும் வந்துட்டு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதாங்க, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த சேனலில் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு கொஞ்சமாவது வந்துட்டு பிரயோஜனமாக போடணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு இடத்த நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். ஸோ இது வந்துட்டு பெருசாக யாராலையும் பேசப்படலை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் வந்துட்டு ஏதாச்சும் குறை நிறை இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சஜஷன் இருந்துச்சு அப்படின்னோம்னா, ஏன்னா நான் இனிஷியலில் வந்து எனக்கே சில விஷயம் தெரியுது, நிறைய விஷயத்தில் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியுது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் இல்லை வந்துட்டு இது வந்துட்டு இன்னும் டெவலப் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமாக இந்த சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தோணுச்சுன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.